தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் முதற் பகுதி. வேதம் இருந்தால்தான் லோகம் நன்றாக இருக்கும், ஆத்மாவும் க்ஷேமமடையும் என்பது என் அபிப்பிராயம். இந்த பெரிய மூலதனம் இப்போது வீணாக போயிருக்கிற நிலை மாறி இதை மறுபடி தழைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதே எனக்கு சதா விசாரமாக இருக்கிறது. அதற்காகத்தான் என்னால் ஆனதை ஏதோ திட்டம் போட்டு வேதரக்ஷணம், ஸ்டைபண்ட் என்று பல இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனால் இது இந்த மடம் அல்லது சில ஸ்தாபனங்களின் கடமை மட்டும் அல்ல, இது நம் எல்லோர் கடமையும் ஆகும், உங்கள் எல்லோருடைய டியூட்டியும் ஆகும். நிர்பந்தத்துக்காக இல்லாமல் ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது வேத பூமி என்பதை மறுபடி நிஜமாக்க பிரயாசைப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இதை நான் முக்கியமாக சொல்கிறேன். வேத விருட்சம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் இந்த தமிழ் பூமி. வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியிருப்பது கவியின் அதிசயோக்தி இல்லை. அப்படித்தான் தமிழ் தேசம் இருந்திருக்கிறது. சங்க காலத்தில் இருந்து எங்கே பார்த்தாலும் வேத வேள்விகளை வானளாவ புகழ்ந்து சொல்லியிருக்கிறது. சங்கம் வளர்த்த பாண்டிய ராஜாக்கள் வைதிகமான யஜ்ஞாதிகளை நிறைய செய்து பல் யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி என்ற மாதிரியான பட்டங்களை தங்களுக்கு பெருமையோடு சூட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜதானியான மதுரையை பற்றி இரண்டு பெருமை. ஒன்று, மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்தது, இது தானிய சுபிக்ஷத்தை சொல்வது. இன்னொன்று, ஆத்ம சுபிக்ஷத்தையும் லோக சுபிக்ஷத்தோடு சேர்த்து சொல்வது. அதாவது பல ஊர்க்காரர்கள் தங்கள் ஊர் பெருமையை சொல்லும் போது மதுரை வாசிகள் எங்கள் ஊரில் வேத சப்தத்தோடேயாக்கும் பொழுது விடுகிறது, சேரர்களின் தலைநகரான வஞ்சியில் இருப்பவர்களும் சோழர்களின் தலைநகரான கோழி என்ற உறையூரில் இருப்பவர்களும் தினமும் கோழி கூவுவதை கேட்டு விழித்து கொள்கிறார்கள். அதைவிட பெருமைப்படத்தக்க விதத்தில் விழித்து கொள்பவர்கள் பாண்டிய ராஜதானியான மதுரையில் வசிக்கிற நாங்களே. வேத அத்தியனத்தை, மறையொலியை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் விழித்து கொள்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். இது சங்க இலக்கியத்திலேயே இருக்கிற விஷயம். நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏம வின்றுயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாதெம் பேரூர் துயிலே. பரிபாடல். திருக்குறளில் பல இடங்களில் வேத நெறி சிறப்பித்து பேசப்படுகிறது. வேதத்திலுள்ள பஞ்ச மகா யஜ்ஞங்களைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ராஜநீதி தவறினால் கோ பிராமணர்களுக்கு க்ஷீணம் உண்டாகும் என்பது ஒரு முக்கியமான வைதிக கொள்கை. கோ பசுவையும் பிராமணர்களையும் தனியாக குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், கோ தருகிற நெய், பால், சாணம் முதலியனதான் யஜ்ஞ திரவியங்களில் முக்கியமானவை. யாகத்தை பண்ணுகிற அதிகாரம் பெற்றவர்களோ பிராமணர்கள் என்பதுதான். இதே மாதிரி கோ பிராமணர்களை திருவள்ளுவர் குறிப்பிட்டு அரசின் நீதி தண்டம் தவறினால் இந்த இருவராலும் கிடைக்கிற லோக உபகாரம் வீணாகிவிடும் என்கிறார். ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஷட்கர்ம நிரதர் என்று பிராமணர்களுக்கு உள்ள வைதிகமான பெயரை அப்படியே மொழிபெயர்த்து அறுதொழிலோர் என்கிறார். அத்தியனம், அத்தியாபனம், தான் வேதம் ஓதுவது, பிறருக்கும் ஓதுவிப்பது. யஜனம், யாஜனம், தான் வேள்வி செய்வது, பிறருக்கு வேள்வி செய்விப்பது. தானம், பிரதிகிரகம், வேள்வியில் தானே தட்சிணை தருவது. இம்மாதிரி செலவழிப்பதற்கு வேண்டிய மூலதனத்துக்காகவே பிரத்தியாருக்கு சிக்ஷை சொல்லி முடித்த பின் அவர்களிடமிருந்து தட்சிணை வாங்கிக் கொள்வது என்ற ஆறும் தான் பிராமணனுக்கு உரிய ஷட்கர்மாக்கள். இது மனுஸ்மிருதியில் சொன்னது.
தர்மசாஸ்திரங்களில் இன்னொன்றான பராசர ஸ்மிருதியில் வேறு தினசாக 6 கர்மாக்களை பிராமணனின் நித்தியப்படியாக டெய்லி ருட்டீனாக சொல்லி இருக்கிறது. சந்தியா ஸ்நானம், ஜபோஹோமம், தேவதானாம் ச பூஜனம், ஆதித்யம் வைஸ்வதேவம் ச ஷட்கர்மாணி தினே தினே. 1 சந்தியாவந்தனம், அதை ஸ்நானத்தோடு செய்ய வேண்டும். பிராமணன் பச்சை தண்ணீரில் முழுக பயப்படவே கூடாது. எப்போது பார்த்தாலும் தினமும் 2-3 வேளை ஸ்நானம் செய்ய வேண்டும். பிராத ஸ்நானம் விடியற்காலை, மாத்தியான்னிக ஸ்நானம் பகல், சாயங்கால ஸ்நானம் என்று பண்ண வேண்டும். இப்படி 3 வேளையும் பண்ணியே அந்தந்த வேளைக்கான சந்தியாவந்தனத்தையும் மாத்தியான்னிகத்தையும் செய்ய வேண்டும். இதுதான் சந்தியா ஸ்நானம். முதலில் சந்தியாவந்தனம் அப்புறம் ஸ்நானம் என்று சொன்னதால் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று குயுக்தி பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் விதண்டாவாதம், மரியாதைக்கு அர்ஹமான உரிய விஷயங்களில் கேலி பேச்சு பேசுவதெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆச்சாரியால் முடிவாக உபதேசித்த சோபான பஞ்சகத்தில் துஷ்தர்க்காத் சுவிரம் யதாம் என்று சொல்கிற போது குதர்க்கமாக குயுக்தியாக மத விஷயங்களில் அர்த்தம் பண்ணுவதைத்தான் கண்டித்திருக்கிறார். மிகவும் பூஜ்யமான வேதத்தின் விஷயத்தில் இது மிகவும் அவசியம். பவ்யத்தோடு பணிவோடு அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். வேதாந்த நிர்ணயத்துக்கு நல்ல யுக்திகளை ஒரு பிரமாணமாக ஆச்சாரியால் ஒப்புக்கொள்கிறார். குயுக்தி, துஸ்தர்க்கம், குதர்க்கம் தான் கூடாது என்கிறார். எந்த அளவுக்குத்தான் மனுஷ அறிவு போக முடியுமோ அந்த எல்லைக்குள்ளேயே அதற்கு அதிகாரம் கொடுத்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதில் தப்பில்லை. ஆனால் நம் சிற்றறிவுக்கு எல்லையே வகுக்காமல் பூரண அதிகாரம் கொடுப்பதுதான் தப்பு.